இன்னைக்கு என்னம்மா சமையல்? இன்னைக்கு வந்து ஏகாதசி விரதம், துவாதசி சமையல். காலம்புற 6 மணிக்குள்ளே சூரியன் வைக்க வந்து சாப்பிடணும். அது நடக்கலை. நான் மெதுவாக சமைச்சிருக்கேன். சரி, முதல்ல என்ன பண்ண போகிறேன்? கடலைப்பருப்பு பாயசம். கடலைப்பருப்பை நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து அதுலேயே தண்ணியை விட்டு கொஞ்ச நாள் வச்சுருந்தா அது ஊறிடும். அதை மிக்சியில் போட்டு குக்கரில் வச்சு வெந்துட்டு 2 சத்தம் வச்சு வெந்துட்டு அதை மிக்சியில் போட்டு ஒரு திருப்பிண்டா இதாவது திருப்பி இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம், திருப்பிண்டு வெள்ளத்தை ஒரு டம்ளர், ஒரு கிண்ணம் 100 கிராம் கடலைப்பருப்புக்கு 200 கிராம் வெல்லம். அதை வெள்ளத்தை தண்ணி விட்டு காய்ச்சிட்டு அந்த கடலைப்பருப்பையும் வெந்ததை அதில் தூக்கி கொட்டி இல்லை காய்ச்சிட்டு பாலை விட்டு தேங்காயும் முந்திரி பருப்பையும் நெய்யில் வறுத்து அதில் போட்டால் கித்தி அடிச்சு வச்சு வறுத்து போட்டால் கடலைப்பருப்பு பாயசம். சரி, கடலைப்பருப்பு பாயசத்துக்கு தேங்காயை கீத்தி போட்டு நெய்யில் வறுத்து போட்டால் தான் கடலைப்பருப்பு பாயசம் நல்லா இருக்கும். சரி, பாயசம் ஆயின்னு இருக்கு. அடுத்து என்னம்மா? கத்திரிக்காய் கூட்டு. அதுக்கு கொஞ்சம் தட்டைப்பயிர் வந்து வச்சுருக்கேன். சரி, அதுவும் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காயும் ஒரு 3 தக்காளியும். கத்திரிக்காய் உப்பு போட்டு நல்லா அருமையான விஷமெல்லாம் மருந்தெல்லாம் போயிடும், கலராகவும் இருக்கும். அப்புறம் 3 தக்காளியை போட்டு காய்கறி வெந்துட்டு அப்புறம் தட்டைப்பயிர் போட்டு தேங்காய், ஜீரகம், மிளகா வத்தல் 3ஐயும் அரைச்சி எடுத்து விட்டா கத்திரிக்காய் கூட்டு ரெடி. சரி, கத்திரிக்காய் கூட்டு அதில் 2 தக்காளி போட்டிருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் கூட்டை வச்சுட்டு உப்பு போட்டு வெந்துட்டு தட்டைப்பயிர் போட்டு தேங்காய், மிளகா வத்தல், ஜீரகம், கொஞ்சம் அரிசி, 1 ஸ்பூன் அரிசி பொடி கொஞ்சம் சேர்ந்து இருக்கும் அரைச்சிட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சு கொட்டுவேன். கத்திரிக்காய் கூட்டு ஜோராக இருக்கும். வச்சுருக்கேன், அதே இதில் போட்டு பாக்கி சுண்டலை கொஞ்சம் கடுகை வறுத்து வச்சு சுண்டல் சாயந்தரமாக சாப்பிட்டு. நெல்லிக்காய் கிச்சடி எப்படி பண்ணுற சொல்லு. நெல்லிக்காய் கிச்சடிக்கு 1 கிணம் தயிரும், 2 பச்சை மிளகா, 2 நெல்லிக்காய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு தேங்காய் எல்லாத்தையும் தண்ணி நல்லா அரைச்சி தயிரில் கலக்கிட்டு 1 ஸ்பூன் உளுந்த மாவும் கலந்து கடுகு தம்பளி தாளிச்சு நெல்லிக்காய் கிச்சடி. சரி, இதை இப்போ தேங்காய் போட்டுரு. தேங்காய் இப்போ இதில் எத்தனை நெல்லிக்காய் போட்டிருக்கேன்? இதில் 2. இதில் 2. சரி, ரெண்டுல இருந்து 3 வரைக்கும் போடலாம் இல்லையா? ஆமாம், அப்போ எரி போனதுனால 3 வச்சோட போட்டிருக்கேன். சரி, அதுக்கப்புறம் இதில் என்ன 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் உளுத்தம் பொடி. சரி, அகத்திக்கீரை இல்லையா? சரி, கடுகு, உளுத்தம்பருப்பு, தேங்காய் எண்ணெய், 2 மிளகா வத்தல் வச்சு கொட்டிட்டு பாசிப்பருப்பு வந்து வச்சுக்கிட்டு தேங்காய்கீரையும் போட்டு பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வெல்லம் போட்டு தோப்பு இருக்கும் அகத்திக்கீரையில், அதுக்கு கொஞ்சம் வெல்லம் போட்டு நல்லா வதக்கிட்டு அகத்திக்கீரை கொஞ்சம் துவப்பாக இருக்கிறதுனால கொஞ்சம் வெல்லம் போட்டு கொஞ்சம் தாராளமாக தேங்காய் போட்டு பாசிப்பருப்பு போட்டு பெருங்காயம் தூவி கொடுத்து வச்சா அகத்திக்கீரை.